4 பேர் படகுல ஏறிண்டா. ஒன்று படகொட்டி, 3 பேர் ஏறிண்ட மனுஷன். இந்த 4 பேரும் ரொம்ப தூரம் படகுல ஏறி போகும். அப்படி போயிட்டே இருக்குச்சே, அதில் ஒரு பண்டிதர் இருந்தார். அவர் சகல கலைகளிலையும் வல்லவர். அவர் தன்னை பற்றி, எனக்கு எல்லாம் தெரியும், சம்ஸ்கிருதத்தில் எத்தை கேட்டாலும் நான் டான் 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 டான்னு பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்து பெருமையாக சொல்லிக்கிறது ஒரு ரைட் தான். தன்னை அறிமுகப்படுத்திக்கிறதோ பெருமையாக சொல்லிக்கிறதோ சாதாரணமான விஷயம். ஆனால் அவர் வாய் ஓயாமல் 1/2 மணி நேரம் தன்னுடைய பெருமையை தம்பட்ட அடிச்சுட்டே வந்துட்டு, அவர் பக்கத்தில் உட்காந்துட்டதற்கு சுறுசுறுன்னு வந்தது. அவர் சொன்னேன், என்னையா பெரிய சமஸ்கிருதம், தமிழில் நீ என்ன கேள்விக்களை, இலக்கியங்கள் இலக்கணங்கள் அதில் இல்லாததா? அத்தனை கரைச்சி குடிச்சு வந்து உட்காண்டிருக்கேன். ஏன் நான் பல இடங்களில் பேசி மாலை மரியாதைலாம் வாங்கிட்டு, என்ன சம்ஸ்கிருதம் நீ என்ன சொல்கிறேன்னா நான் தமிழ் என்ன சொல்கிறேன், இல்லைல்ல என்னதான் இருக்குது அப்படின்னு. 3வது உட்காந்துருந்தவருக்கு வெறுமை இருப்பாரா? நீங்கள் சம்ஸ்கிருதம் சரி, நீங்கள் தமிழ் சரி, நாங்கள் 1000 கலைகள் 64 கலைகளை பல கலைகளில் எனக்கு எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன் தெரியுமா. நான் இவ்வளோ பெருந்தன்மையாக அமைதியாக உட்காந்துருக்கேன், நீங்கள் என்ன மாற்றி மாற்றி என்ன புலம்பின்ட்டுருக்குங்களா? உங்கள் பெருமையை மற்றவாதனை சொல்லணும், நீங்களே சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு தன்னுடைய புலமைகளை, தன்னுடைய கலைகளை, தான் வாங்கின மெடல்களை எல்லாம் சொல்லிகிட்டே வந்து. அப்போ படகோட்டி சொன்னான், ஐயா உங்களை யாருக்கு நீந்த தெரியும் அப்படின்னு கேட்டேன். நீந்த தெரியாதே அப்படின்னு சொன்னான் 3 பேரும். இந்த படகோட்டி சொன்னால், இப்போ படகு ரொம்ப கஷ்டமான ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்குது, கிட்டத்தட்ட கவுந்துடும் போல நிலைமையில் இருக்குது, இதில் நீஞ்சி தெரிஞ்சவா தான் பழிக்க முடியும் அப்படின்னா. அட கடவுளே அப்படின்னா அந்த 3 பேர். இந்த கதை எதுக்கு சொல்கிறது அப்படின்னா, நம்ம பெருமைகள் எல்லாம் நம்ம சொல்லிக்கலாம், அதெல்லாம் சொல்லிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலை. அது பெருமை தான், அது பாராட்டு தான், சந்தோஷம்தான், அதெல்லாம் தப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் எந்த சூழ்நிலையில் நமக்கு எது அவசியமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப நமக்கு நடந்துக்க தெரியாது அப்படிங்கிறது தான் எல்லா அறிவை விட சிறந்ததான ஒரு பகுத்தறிவு. அதுதான் நமக்கு நன்மையை கொடுக்கும் இல்லையா. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க. நன்றி.